தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்தின் எல்லா துறைகளும் உயர்ந்த நிலையில் உச்சத்தில் சிறப்பு பெற்று விளங்குகிற இந்த தருணத்தில் உயர்ந்த துறைகளில் மிக உயர்ந்த துறையாக கருதப்படுகிற உயர்கல்வித்துறையின் சார்பில் உயர்கல்வியினுடைய வளர்ச்சிக்கு ஆராய்ச்சி கல்விக்கு அயராது பல முன்னேற்ற ஏற்பாடுகளை செய்து வருகிற இந்த தமிழக அரசு இன்றைக்கு மாணவர்கள் மனங்குளிர கல்வியும் கலையும் ஒன்றுதான், அதில் பெரும் திறமையை காட்டி வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள் புகழ் பெற்றவர்களாக விளங்குவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் முதலமைச்சருடைய எண்ணத்தை நிறைவேற்ற துவக்கப்படுகிற முதல் திருவிழா மதுரைக்கு புகழ் சேர்க்கிற ஸ்ரீ மீனாட்சி அரசு கலையறிவியல் கல்லூரியில் துவங்கி இருக்கிறது. துவங்கப்பட்ட இந்த இனிய விழாவிற்கு வருகை வந்து அமர்ந்த பொழுது முன்வரிசையில் இருந்த வரவேற்பாளர்கள் சந்தனம் கல்கண்டு மலர் கொடுத்து எங்களை வரவேற்றார்கள். மகிழ்ச்சிதான். நடந்து வந்த நேரத்தில் ஆட்சித் தலைவரோடு எங்கள் ஆணையரோடு மாணவிகள் எல்லோரும் மனங்குளிர கரவொலி எழுப்பி வரவேற்றீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. காலையில் திருச்சி நிகழ்ச்சி முடித்து பறந்து வந்த நிலையில் பங்கேற்க வந்த நான் உளப்பூர்வமாக மகிழ்ச்சி அடைந்தேன். வந்தவுடன் மேடை ஏறலாம் என எண்ணினேன். எங்கள் ஆணையர் அமருங்கள் என்றார். பொறுப்பு முதல்வரும் நாற்காலியை காட்டி உட்காருங்கள் என்றார். கல்லூரியில் கட்டுப்பட்ட நான் கட்டுப்படாமல் மேடை ஏற முடியுமா? என்னதான் இருந்தாலும் உங்களை போல் பல கல்லூரிகளில் படித்து பட்டம் பெற்று வந்த ஒரு எளிய தொண்டன் தானே இன்னைக்கு தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர். கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கட்டுண்டு நடு நாற்காலியில் அமர்ந்தேன். அடுத்ததாக ஆணையர் சொன்னார், போட்டிகளில் பங்கேற்ற மாணவருடைய திறமையை சற்று நாம் கண்டுகளிக்கலாம் என்று சொன்னார். கூடுதல் மகிழ்ச்சி. அமர்ந்தேன். நாட்டிய பேரொளி கூட தோற்று போகக்கூடிய மிக அருமையான நாட்டியத்தை ஆட செய்தது நமது கல்லூரி அரங்கம். தங்குதடை இல்லாமல் ஒரே நிகழ்ச்சியில் 4 விதமான 5 விதமான நடனங்களை ஆட முடியும் என நிரூபித்த கல்லூரியும் ஸ்ரீ மீனாட்சி அரசு கலையறிவியல் கல்லூரி. கூடுதல் மகிழ்ச்சி. மகிழ்ந்த நிலையில் இருந்தேன். அடுத்த நிகழ்ச்சி என்றார்கள். இரு சகோதரிகள் வந்தார்கள். கையில் கம்போடு தற்காப்பு கலையை உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு. சரி, அதிலாவது வெறும் கம்பாட்டத்தோடு விடுவார்கள் என்று பார்த்தால் தற்காப்புக்கு கத்தியாட்டம் வரை சென்று மிக அற்புதமாக நமக்கு பாதுகாப்பு கலையை கற்றுத்தந்த கல்லூரியும் நமது கல்லூரி தான். எனவே ஆட்டத்தில் சிறந்த கல்லூரி, தற்காப்பு கலையிலும் சிறந்த கல்லூரி நமது கல்லூரி என்பதை உட்கார்ந்த இடத்தில் உணர்ந்தேன். அடுத்ததாக பேச்சு போட்டியில் வந்தவர் பேசுவார் என்றார்கள். கனவு காணுங்கள் சகோதரிகளை என சொல்லி முறுக்கு நிற்கிற முறுக்கு செய்யக்கூடிய என் தந்தை நெருப்பிலே வெந்து வெந்து என்னை படிக்க வைக்கிறார். என் கனவுகளை நிறைவேற்றி முறுக்கில் வந்த என் அப்பாவை முறுக்கேற்றத்தோடு உருவாக்குவேன். இதுதான் எனது வைராக்கியம், அந்த உள்ள கிடங்கு. ஆக தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எதை விரும்பினார்களோ, இந்த கலை திருவிழாவில் எதை எதிர்பார்த்தார்களோ அதை 100% நிறைவேற்றி தந்த பெருமை நம்முடைய ஸ்ரீ மீனாட்சி அரசு கலையறிவியல் கல்லூரிக்கு உண்டு என்ற நிலையில் மேடை ஏறி வந்தேன். இங்கே மிக அருமையாக நம்முடைய கல்லூரி கல்வி இயக்ககத்தினுடைய ஆணையர் எங்கள் அன்பு சகோதரி உயர்கல்வித்துறையில் நாம் எதை செய்ய நினைத்தாலும், முதல்வர் நினைத்தாலும் நாம் செய்கிற பணியை மிக துரிதமாக நிறைவேற்றி தருவதில் வல்லவராக இருக்கிற
எங்கள் அன்பு சகோதரி நான் பொறுப்பேற்ற சில பல மாதங்களில் 500க்கும் மேற்பட்ட கௌரவ உரிமையாளர்கள், அதை தொடர்ந்து 881 கௌரவ விரிவுரையாளர்கள், 2 தினங்களுக்கு முன்னால் 2700க்கு மேற்பட்ட 13 ஆண்டு காலம் சாதிக்க முடியாத நிரந்தர பேராசிரியர்களை நியமிப்போம் என்று அறிவிப்பு வெளியிட துணை இருந்த என்னுடைய அருமை சகோதரி அடக்கமாய், அன்பாய், பாசமாய் இந்த துறையை வழிநடத்துவதில் தனக்கென ஒரு தனிமுத்திரை பதித்து பணியாற்றுகிற கல்லூரி கல்வி இயக்ககத்தோடைய ஆணையர் எங்கள் அன்பு சகோதரி சுந்தரவல்லி IAS அவர்களே, நிகழ்ச்சிக்கு வந்தோம். ஆட்சியரோடு பங்கேற்போம் என எண்ணிதான் வந்தேன். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அரிய உரை, நான் முதல்வன் திட்டத்தின் மூலம், புதுமை பெண் திட்டத்தின் மூலம், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் இந்த மதுரை மாவட்டத்தில் அடைந்திருக்கிற மாற்றம், கிராமப்புற மாணவர்களுக்கான சலுகை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் பாராட்டிய விதம், அதில் மதுரை மாவட்ட மாணவிகள் பங்கேற்ற கணக்கு, ஆக நான் அறிந்தவரை ஒரு கலை திருவிழாவில் கூட புள்ளி விவரத்தை விரலில் வைத்து பேச முடியும் என்று நீடித்த மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மிக அற்புதமாக உரையாற்றியிருக்கிறார். நம்முடைய கல்லூரி முதல்வர், பொறுப்பு முதல்வர் அடிக்கடி சொன்னார்கள், பொறுப்பு முதல்வர், கல்லூரி முதல்வர் பயிற்சியில் இருக்கிறார், பொறுப்பு முதல்வர் விழாவில் பங்கெடுத்து விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு துறையின் தலைவர் சொல்லும் பொழுது தமிழ் துறை என்று சொன்னதாக நினைவு. கடந்த காலங்களில் தமிழாசிரியர் தலைமை ஆசிரியராக வர முடியாது, தமிழ் பேராசிரியர்கள் முதல்வராக வர முடியாது. தமிழ் என்றால் அவ்வளவுதான் தமிழகத்தில் இருந்த இடம். மீண்டும் சொல்கிறேன், என் தங்கைகளே, எங்கள் பிள்ளைகளே, தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியராக வர முடியாது, தமிழாசிரியர் முதல்வராக வர முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தை மாற்றி தமிழாசிரியர்கள் எதையும் சாதிப்பார்கள் என்பதை பொறுப்பு முதல்வர் இன்றைக்கு விழாவில் மேடையில் உட்கார்ந்து உங்களுக்கு உலகாகியம் அடைய செய்திருக்கிறார். நம்முடைய துணை மேயர் அருமையண்ணன் வருகை தந்திருக்கிறார். மக்கள் சேவகன் வாரிய தலைவர் அக்ரி கணேசன் வருகை தந்திருக்கிறார். நமது கல்லூரியினுடைய அனைத்து துறையினுடைய தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பேராசிரியர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மாணவ மாணவியர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். போட்டியாளர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். பரிசு பெற காத்திருக்கிற மாவினேயர்களும் வருகை தந்திருக்கிறீர்கள். பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கல்வி பணி சாராத அலுவல் பணி சார்ந்தவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அரங்கத்தில் உள்ள எல்லோருக்கும் என்னுடைய மாலை நிறுத்து பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வந்தவுடன் வணக்கம் சொல்லாமல் இவ்வளவு பேசிட்டுமா வணக்கம் பார்க்கிறீங்க? மெய்மறந்த நிலையில் விழாவில் பங்கெடுத்தால் மெய் சிலிர்த்து போகும் என்பதற்கு அடையாளமும் நம்முடைய மதுரை அரசு மகளிர் கல்லூரி என்பதை உணர்ந்த நிலையில் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்கல்வியில் உயர்ந்த இடத்தை தொடுவதற்கு எல்லா விதமான சாதனைகளையும், சலுகைகளையும், அறிவிப்புகளையும் செய்து வருகிறார். அந்த ஒரு திட்டம்தான் கலை திருவிழா என்று மாணவ மாணவியரிடம் நடத்த வேண்டும். எந்த ஆண்டும் எந்த அரசும் அறிவிக்காதது. இந்த ஆண்டுதான் முதல் முறையாக அறிவித்தோம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவித்தார். ஒவ்வொரு கல்லூரிகளிலும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் 272 கல்லூரிகளில் இதை போன்ற கலை திருவிழா நடத்தப்படுகிறது. அறுதியிட்டு சொல்லுவேன், இந்தியாவில் இருக்கிற 38க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில், யூனியன் பிரதேசங்களில், மாநிலங்களில் கலை திருவிழாவை கண்காட்சியாக நடித்து மகிழ்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு அதை உருவாக்கி தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தொகுத்து பேசும்போது சொன்னார்கள், கலையும் கல்வியும் இரு கண்கள். படிப்பு எவ்வளவு மிக முக்கியமோ கலை பண்பாடு அதை விட முக்கியம். அதை நிரூபிக்கும் விதமாக தான் நம்முடைய மதுரை கல்லூரி மாணவிகள், நம்முடைய ஆணையர் குறிப்பிட்டதை போல் முதல் நிகழ்ச்சியை மதுரையில் துவக்குவதற்கு நமது மாண்புமிகு அமைச்சர் வருகை தந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டு சொன்னார். நேற்றைய தினம் காலையிலே தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் அறிவியல் கல்லூரியில் 100-200க்கு மேற்பட்டவருக்கு பட்டமேற்பு விழா, அனைத்து மாணவிகளுக்கும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தேன் நேற்று மகளிர் கல்லூரியில். இன்று காலை திருச்சியிலே
சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியுடைய 75வது ஆண்டு பவன விழா. அந்த கல்லூரியும் 5000க்கு மேற்பட்ட பெண்கள் படிக்கிற 75 ஆண்டுகால கல்லூரி 300 மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கிவிட்டு 12:15 மணிக்கு புறப்பட்டு 2:30 மணிக்கு மதுரைக்கு வந்து சேர்ந்தேன். 3 மணிக்கு உங்களிடம் வந்து நிற்கிறேன். ஆக நேற்று காலை மகளிர் கல்லூரி, இன்று காலை மகளிர் கல்லூரி, மாலையிலும் மகளிர் கல்லூரி என்று சொன்னால் ஒரு காலத்தில் தொலைக்காட்சியில் போடுவார்கள், இந்த வாரம் சிவாஜி வாரம், இந்த வாரம் எம்ஜிஆர் வாரம் என்பதை போல் கோவிசெலியனுக்கு இந்த வாரம் மகளிர் வாரம் என்று மகளிர் கல்லூரிகளாக கலந்து கொள்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் மகிழ்ச்சி தான், பெருமைதான். எனவே இன்றைக்கு இந்த கல்லூரி வளாகத்தில் 700க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கெடுத்தார்கள். ஆணையர் சொன்னார். எவ்வளவு பேர்? 700 பேர். 700. மற்ற மாணவிகளுக்கு சொல்கிறேன், போட்டியில் கலந்து கொள்வது என்பது பரிசுகளை பெறுவதற்கு மட்டுமல்ல, நான் போட்டியில் கலந்து கொள்வதற்கான உத்வேகத்தை பெற்றிருக்கிறேன் என்பதை மக்களுக்கும் சொல்லுகிற வாய்ப்பு. 100 பேர் போட்டியிட்டாலும் ஒருவன் தான் வெற்றி பெறுவான். நாடறியும் நீங்கள் அறிவீர்கள், நான் அறிவேன். எனவே போட்டியில் பங்கெடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வெற்றியை தரும். எனவே 1ஆம் ஆண்டு கலை திருவிழாவில் மீனாட்சி கல்லூரியில் பங்கேற்றோர் 700க்கும் மேற்பட்டோர். அடுத்த ஆண்டு ஒருவேளை இதே கலை திருவிழா நடக்கும் பொழுது 2000 மாணவிகள் பங்கேற்றார்கள் என்ற செய்தி வந்தால் இந்த அரசுடைய திட்டம் மகளிர் கல்லூரியில் விதையாக விதைத்து அது விருட்சமாக மாறியிருக்கிறது என்று பொருள் கொள்வேன். 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அந்த போட்டியில் பரிசு பெற இருப்பவர்கள் 270க்கும் மேற்பட்டோர். ஆணையர் சொன்னார், பரிசு பெறுவதற்கு வருகை இருந்திருக்கிற அந்த 270 மாணவியர்கள் இந்த அரங்கமே பலத்த கரவொலி எழுப்பி பாராட்டி வாழ்த்த வேண்டும் வெற்றி பெற்ற தங்கவார்களுக்கு. ஏனென்றால் அதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி, அதற்கு எடுத்துக்கொண்ட நேரம், ஆசிரியரிடம் கேட்ட பாடம், பெற்றோரிடம் கேட்ட கருத்து, எடுத்துக்கொள்வதற்கான நேரம் ஆக கூட்டி கழித்து பார்க்கிற பொழுது தன்னையே வற்கடைத்து தன்னையே வருத்தி அந்த துறையில் நின்றால் வெல்லலாம் என்பதற்கு சார்ந்து நம்முடைய கல்லூரி என்பதையும் இந்த நேரத்தில் உணர்ந்து பார்த்து பரிசுகளை பெற காத்திருக்கிறீர்கள். அதிக நேரம் எடுத்துக் கொள்வதை விட அரசின் திட்டம் எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு மகளிர் கல்வியில் இந்தியாவில் மாநிலம் உயர்ந்த நிலையில் இருக்கிறது. எல்லோரும் சொல்லுவார்கள், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு, எத்தனை வருஷம் சொல்லுவீர்கள் என்று நீங்களும் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், ஆண்களை விட பெண்கள் அதிகம் படிக்கிற மாநிலத்தில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு இதுதான் பெரியாரின் கனவு, இதுதான் அண்ணாவின் லட்சியம், இதுதான் கலைஞர் கண்ட கனவு. அதை கட்டி காக்கின்ற பெரும் பொறுப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி உயர்கல்வித்துறை மூலம் உயர்த்தி செல்கிறார். அவருக்கு என்றைக்கும் பக்கபலமாக இருப்போம் என சொல்லி கலை திருவிழாவை துவக்கி வைக்கிறேன். பரிசு பெறுபவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். அழைத்தவர்களுக்கு நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.